வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. டயர் 1க்கான ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுலேயும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நார்த்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஹிந்தி சேனல்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கு டீச் பண்ணக்கூடிய எல்லா சேனல்லையுமே வந்து வீடியோஸ் வந்திருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை பற்றி நீங்கள் வந்து வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ இது உண்மையிலேயே ஸ்கேம் நடந்திருக்கா இல்லையா, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, எதுக்காக வந்து இவ்வளோ வீடியோஸ் வந்து போடுறாங்க, அதுவும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. ட்விட்டர் கம்பெனிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால யாரும் டிமோட்டிவேட் ஆகிட வேண்டாம். எம்டிஎஸ்க்கு நடந்தது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கேம் தான், அது வந்து கன்ஃபார்மாக தெரியும். நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க, அது ப்ரூவ் ஆகுது. ஓகே, ஸோ அதனால அது ஸ்கேம் தான். பட் இதில் வந்து இது ஸ்கேமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் தான் இருக்குதே தவிர, ஸ்கேமா இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதே தவிர, மற்றபடி இந்தியா ஃபுல்லாக ஸ்கேம் நடந்திருக்குது. இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க. இதில் செலக்ட் ஆக போகிற எல்லாருமே வந்து காசு கொடுத்து தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்லாம் கிடையாது. ஓகே, அப்படி இருந்தால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே செலெக்ஷனே ஆக முடியாது. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஈவன் இந்த சிஜிஎல்ல கூட இப்போ வந்து ரிசல்ட்ல கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. அந்த கமெண்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ போட்டிருந்த கமெண்ட்லேயே கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது, அதாவது ஸ்கேம் வந்து இந்தியா ஃபுல்லாலாம் நடக்கலை. ஏதோ ஒரு சில இடத்துல நடந்திருக்கலாம், அது வெளியில வந்திருக்கலாம். அது எஸ்எஸ்சிக்கே வந்து இனிமேல் தான் தெரிய வரலாம். ஓகே, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கிறப்போ யாராச்சும் ஒருத்தர் சொன்னாதான் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து அது தெரிய வரும். அதனால இது வரைக்கும் எஸ்எஸ்சிக்கே கூட அது தெரியாம இருந்திருக்கலாம். ஒரு சில ஆஃபீஸர் அதில் இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டவுட்ல இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் தான் இது. அப்படிங்கிறனால நீங்க யாரும் இதனால டிமோட்டிவேட் ஆயிட வேண்டாம். இனிமேல் எஸ்எஸ்சி படிக்கிறதும் வேஸ்டா அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் நினைக்க வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ டயர் 1க்கான அட்டண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க வந்து 18 லட்சம் பேர். இதுல இப்ப ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க 1,65,000 பேர். அந்த லிஸ்ட் 3ல இருக்கக்கூடிய நேம் மட்டும் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த 1,65,000 பேர்ல, அதாவது 18 லட்சத்துல இருந்து 1,60,000 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்கன்னா, அடுத்தடுத்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டினியூஸா ஒரு 10 நம்பர் வந்து ஒன்னு போல வருதுன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஓகே, அதாவது இப்ப நீங்க அந்த லிஸ்ட் 3 ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு 3 பிடிஎஃப் வந்திருக்கும். நம்மளுடைய டெலகிராம் சேனல் அந்த பிடிஎஃப் அவைலபிளா இருக்குது. அதுல லிஸ்ட் 3 ஓபன் பண்ணி அந்த 3வது பிடிஎஃப் ஓபன் பண்ணி அதுல 908வது பேஜ்ல பாத்தீங்கன்னா இதுல நம்பர்ஸ் கண்டினியூஸா இருக்கும். 95, 96, 97, 99, அதாவது 299, அடுத்து 302, 304, 306, 307, 8, 310, 14, 17, 18, 21, 22, 23, 24, 27, 29, 32, 33, 34, 35, 38, 39, 41, 47 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஒரு 2 பேஜ் கிட்ட வந்து இந்த மாதிரி கண்டினியூஸா இருக்குது. ஸோ இதை தான் வந்து எல்லா வீடியோலையுமே சொல்றாங்க. பட் அவங்க 20 நிமிஷம் 30 நிமிஷம் சொல்றதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட் சொல்றாங்க. இது வரைக்கும் இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நடக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சஜஷன்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்றதுனால அவங்களோட அந்த டியூரேஷன் வந்து அதிகமா இருக்கு, வீடியோவோட டியூரேஷன். மற்றபடி மெயின் பாயிண்ட் இதுதான். ஸோ இதை பார்த்தா யாருக்கு வேணாலும் டவுட் வரும். ஏதோ ஒரு சென்டர்ல இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் 2 பேர் கண்டினியூஸா இருக்கிறது நார்மல், அது நார்மலா எல்லா ரிசல்ட்லயுமே இருக்கும். ஒரு 3 நம்பர் வந்துருச்சுன்னா கூட ஓகே, 4 வந்தா கூட ஓகே. ஆனா கண்டினியூஸா ஒரு பேஜ் ஃபுல்லா வந்திருக்குது, அடுத்த பேஜ்லயும் வந்திருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஷிஃப்ட்ல கண்டினியூஸா எல்லாருமே பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க. இதுல நடுவில் மிஸ் ஆன நம்பர்லாம் அவங்க அட்டன் பண்ணாம கூட இருந்திருக்கலாம், ஆப்சண்டா கூட ஆயிருக்கலாம். ஏன்னா அப்ளை பண்ணதுல பாதி பேர் ஆப்சண்ட் தான் ஆகுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி மிஸ் ஆன நம்பர்லாம் ஆப்சண்ட் ஆனவங்களா கூட இருக்கலாம். அந்த சென்டர்ல அந்த பர்டிகுலர் ஷிஃப்ட்ல இருந்த எல்லாருக்குமே வந்து நல்ல மார்க் வந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது என்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து இனிமேல் எஸ்எஸ்சி தான் விசாரிச்சுட்டு சொல்லணும். ஸோ இதுக்காக தான் வந்து இது ஸ்கேம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு, பட் பெரிய லெவல்ல இந்தியா ஃபுல்லாலாம் நடக்கல. அப்படி பார்த்தா ஃபுல் ரிசல்ட்டுமே அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, அந்த மாதிரி இல்ல, ஒரு சில இடத்துல நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு பர்டிகுலர் சென்டர்ல நடந்திருக்குது. ஓகே, இதை பார்த்தா வந்து கிளியரா தெரியுது. ஆனா இதனால வந்து எஸ்எஸ்சில செலக்ஷன் ஆகிறவங்க எல்லாருமே அப்படித்தான் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல நீங்க வந்து எடுத்துக்க கூடாது. ஓகே, கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நடக்க தான் செய்யுது. ஈவன் டிஎன்பிசில நடந்திருக்கு, டிஎன்யூஎஸ்ஆர்பில நடந்திருக்கு, எல்லா எக்ஸாம்லயும். இப்போ வந்து நீட் எக்ஸாம்ல கூட அந்த மாதிரி நடந்துச்சு.
ஸோ ஒரு சில இடத்துல தப்பு அப்பப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை வந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து அதை வந்து நடக்காத மாதிரி வந்து பார்த்துக்க முடியுமே தவிர, கண்டிப்பா எந்த எக்ஸாம்லயுமே வந்து 100% வந்து எங்கேயுமே தப்பு நடக்காது அப்படிங்கிற மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகே, அதனால நீங்க வந்து எந்த எக்ஸாம் உங்களுக்கு முடியுமோ, எதுல உங்களால செலக்ஷன் ஆக முடியுமோ, எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குதோ அதை சூஸ் பண்ணி படிங்க. இந்த மாதிரி இதால வந்து நீங்க வந்து இந்த எக்ஸாம் படிக்க வேண்டாம், அந்த எக்ஸாம் படிக்க வேண்டாம்னு சொல்லி முடிவு எடுக்காதீங்க. ஓகே, எல்லா இடத்துலயுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்ல நம்ம ஸ்டூடெண்ட் கொடுத்திருந்த ஃபீட்பேக் தான் இது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நிறைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கேம் நடந்திருந்தா இவங்கெல்லாம் ஆகிருக்கவே முடியாது. தமிழ்நாட்டில இருந்து அது நம்ம வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப மிடில் கிளாஸ் அல்லது புவர் ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் வந்து நம்மளோட கோர்ஸ்ல படிக்கிறவங்க. அவங்கெல்லாம் இந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் காசு கொடுத்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ அப்படி இருந்தால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செலெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ செலெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல நடக்குது, ஒரு சில இடத்துல வந்து நியாயமாகவும் ரிசல்ட் வருது. ஓகே, அதனால யாரும் வந்து டிமோட்டிவேட் ஆயிட வேண்டாம். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, இப்போ வந்து கட் ஆஃப் எந்த மாதிரி வந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ 2021 வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கு 7600 வேகன்சி இருந்துச்சு. அதுல யூஆர் கட் ஆஃப் மட்டும்தான் அதுல கொடுத்துருக்கேன். யூஆருக்கு வந்து 130 கட் ஆஃப் இருந்துச்சு. 2022 தான் ஒரு மிகப்பெரிய வேகன்சி வந்துச்சு, 36,000 வேகன்சி. ஓகே, அதனால கட் ஆஃப் கம்மியாச்சு, 114 அப்படின்னு சொல்லி கம்மியாச்சு. ஆனா அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2023 8400, இதை விட கொஞ்சம் அதிகம்தான் வேகன்சி. ஆனா கட் ஆஃப் பாருங்க, வேகன்சி அதிகமான கட் ஆஃப் கம்மியாகணும், இல்லைன்னா கொஞ்சம் தான் அதிகம் அப்படின்னால ஓரளவு இந்த ரேஞ்சிலேயாவது மெயின்டைன் ஆகணும். ஆனா 150, 20 மார்க் அதிகமாயிருக்கு. அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை விட டபுள் ஆயிருக்கு வேகன்சி. டபுளை விட அதிகம் தான், 17,700 வேகன்சி இப்போ 2024 இப்போ வந்த வேகன்சி. ஆனா அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இதை விட கம்மி ஆகிறதுக்கு பதிலாக அதிகமாக தான் ஆயிருக்கு, 3 மார்க் அதிகமாக தான் ஆயிருக்கு. ஸோ இது யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. வேகன்சி அதிகமாக இருக்கு, அப்போ கண்டிப்பா கட் ஆஃப் வந்து ஒரு 145, 140 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லா யாருமே வந்து இவ்வளவு அதிகமா போகும்னு சொன்னதே கிடையாது. ஓகே, ஆனா அதிகமா இருக்கு. ஸோ இதையும் ஒரு காரணமா சொல்றாங்க, நீங்க நிறைய இடத்துல ஸ்கேம் பண்ணனாலதான் இப்படி அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. பட் அது உண்மையா இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு என்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னா இந்த 36,000 வேகன்சி தான். இது வந்து பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல வந்துச்சு. கோவிட் டைம்ல, அதாவது அந்த டைம்ல யாருமே வந்து அதிகமா எந்த போர்டுமே வந்து அதிகமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணாத டைம். ஓகே, கோவிட் முடிகிற டைம் தான். பட் எந்த போர்டுமே அதிகமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணல அந்த டைம்ல. டிஎன்பிஎஸ்சிலாம் வேகன்சியே வரல, வேற மேக்சிமம் எந்த போர்ட்லயுமே இல்லை. எஸ்எஸ்சி மட்டும்தான் வந்து வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரயில்வேலாம் எப்போ எந்த வேகன்சியுமே இல்லை. அப்போ எல்லாரோட ஃபோக்கஸுமே வந்து எஸ்எஸ்சி பக்கம் வந்துருச்சு. 36,000 வேகன்சி, எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உடனே எல்லாருமே அந்த டைம்ல கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு எந்த கவர்மெண்ட் ஜாபுக்குனாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருமே வந்து சிஜிஎலுக்கு அப்ளை பண்ணி சிஜிஎல் பக்கம் வந்தாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த டைம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. 114 அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் அதை விட கம்மியா எடுத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் அப்பதான் கிடைச்சிருக்கும். ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்து 3 மாசத்துல எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்குள்ள எல்லாராலையுமே நல்ல மார்க் எடுக்க முடியாது. பட் அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கும், ஸோ இந்த சிலபஸ் நமக்கு வந்து சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்தவங்க அதோட விடாம கண்டிப்பா கண்டினியூ பண்ணிருப்பாங்க. இப்போ இதுல 36,000 வேகன்சி அப்படின்னா இப்போ 17,000 வேகன்சிக்கே வந்து 1.5 லட்சம் பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா 36,000 வேகன்சினா கண்டிப்பா ஒரு 3 லட்சம் பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த 114 மார்க்குக்கு மேல எடுத்தவங்க 3 லட்சம் பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. அவங்க இதுல செலக்ஷன் ஆனவங்க 36,000 பேரா இருந்தாலும் அந்த 36,000த்துல அதிகமான வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்ட், அதாவது சிஜிஎல்லே அதிகமா அதுக்கு வேகன்சி வரும், கொஞ்சம் லோ கிரேட்ல இருக்கக்கூடிய ஜாப்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அவங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா? ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஆனா எல்லாருக்குமே வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும், இல்லைன்னா சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் தான் இருக்கும் சிஜிஎல் படிக்கிற எல்லாருக்குமே. ஸோ இந்த 36,000 பேர்த்துல பாதிக்கு மேல மறுபடியும் அப்ளை பண்ணியிருப்பாங்க 2023ல, இதை விட பெட்டரான போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதுல டயர் 1ல ஷார்ட் லிஸ்ட் ஆகி கடைசி ரிசல்ட்ல ஃபெயில் ஆனவங்க, அதாவது அதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்க, செலக்ஷன் ஆகாதவங்களும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ஓரளவு நல்ல மார்க் எடுக்கிறவங்க தான், ஸோ அவங்களும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதே சைக்கிள் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இந்த 8,400லயுமே வந்து அதுல சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்களும் இருப்பாங்க. இந்த 8,400லயுமே வந்து ஒரு 1 லட்சத்து பேர்கிட்டயாவது கண்டிப்பா வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 1 லட்சம் பேர்லயுமே வந்து 8,400 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. ஓகே, அதாவது செலக்ஷன் ஆயிருப்பாங்க. அதுல இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 80,000 பேராச்சும் வந்து
கடைசியில் செலெக்ஷன் ஆகாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி 150 மார்க் எடுத்தவங்க தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டயர் 1ல் 150 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஆனால் ஃபைனலாக வந்து அதில் 8400 பேர் தான் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க. மிச்சம் இருக்கிறவங்க மிச்சம் ஒரு 80,000 பேராச்சும் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த 80,000 பேரும் ஆல்ரெடி 150 மார்க் எடுக்கிறவங்க. அவங்க எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக அப்பியர் ஆவாங்க. அவங்க யாரும் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்களும் அப்பியர் ஆவாங்க. அப்போ புதுசாக படிக்கிறவங்களும் அப்பியர் ஆவாங்க. ஆல்ரெடி முன்னாலெல்லாம் விட்டவங்க எல்லாரும் அப்பியர் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 150 மார்க் கிட்ட எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறனால கட் ஆஃப் இன்னும் அதிகமாயிருச்சு. இப்போவும் என்ன நடக்கும்? இப்போ இதுல செலெக்ஷன் ஆக போறது 17,700 பேர் தான். இப்போ 1,65,000 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல 17,700 பேர் தான் செலெக்ஷன் ஆவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1,60,40,000 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? 1,45,000 பேர் இன்னும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆல்ரெடி 150 மார்க்கு மேல எடுத்தவங்க தான். ஆனா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கல. கண்டிப்பா அவங்க அடுத்த சிஜிஎலுக்கு அப்ளை பண்ணுவாங்களா இல்லையா? கண்டிப்பா பண்ணுவாங்க. 100% பண்ணுவாங்க. 100% இன்னும் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் 2025க்கான நோட்டிபிகேஷன் வந்து மார்ச் ஏப்ரல்ல வருதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் வந்து ஜூன் ஜூலைல கண்டிப்பா வருது. ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு இன்னும் 6 மாசம் இருக்குது. இன்னும் 6 மாசம் இன்னும் பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிலபஸ்ல இப்போ ஜிகேல எதுவும் முடிக்கலன்னா அதை இன்னும் நிறைய படிப்பாங்க. இன்னும் பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இன்னும் கட் ஆஃப் அதிகமாகும். ஸோ இனிமேல் வரக்கூடிய வருஷங்கள்ல கண்டிப்பா இன்னொரு 2-3 வருஷம் கட் ஆஃப் ஏறுமுகமாக தான் இருக்குமே தவிர, வேக்கன்சி எவ்வளவு வந்தாலும் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப நான் எஸ்எஸ்சி படிக்கல, விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விட்டுட்டு எங்க போவீங்க? டிஎன்பிஎஸ்சி போனா அங்க வருஷ கணக்கா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொஸ்டினை கேட்டா அந்த கொஸ்டின் வந்து 10th சயின்ஸ் புக்ல இத்தனாவது பேஜ் நம்பர்ல இத்தனாவது லைன்ல இருக்குன்னு சொல்ற அளவுக்கு படிக்கிறவங்க இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரையே பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களே எத்தனை பேர் இருக்காங்க, தெரியாம எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ வருஷ கணக்கா படிக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வரி வரியா மனப்பாடம் பண்ணி அந்த வரி எங்க இருக்குதுங்க முதற்கொண்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. அங்கேயும் ஹெவி காம்படிஷன் தான். பேங்கிங் போனாலும் ஹெவி காம்படிஷன் தான். மற்ற யூனிஃபார்ம் ஜாபுக்கு போனாலும் ஹெவி காம்படிஷன் தான். யூபிஎஸ்சிக்கு போனாலும் பயங்கரமான காம்படிஷன், வேக்கன்சி கம்மி. ஸோ எங்க போனாலும் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். இப்போ வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் இருக்குது. எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ அதை யாரு ரொம்ப பெர்ஃபெக்டா பண்றாங்களோ, அதை யாரு வந்து விடாமுயற்சியோட கண்டினியூஸா பண்றாங்களோ அவங்க தான் செலக்ஷன் ஆக முடியும். ஸோ நீங்க இப்போ டிசைட் பண்ண வேண்டியது வந்து எஸ்எஸ்சியை விடணுமா, விடாம கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும், அந்த காம்படிஷன்ல உங்களால வந்து முன்னால வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வச்சு நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. எனக்கு மேத்ஸ் இங்கிலீஷ் நல்லா வரும், கண்டிப்பா என்னால வந்து ஜிகே படிக்க முடியும், ரீசனிங் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்க கண்டிப்பா எஸ்எஸ்சியில கண்டினியூ பண்ணுங்க. எஸ்எஸ்சி ரயில்வே எல்லாத்துலயுமே வந்து ஒரே மாதிரி சிலபஸ் தான். இல்ல எனக்கு மேத்ஸ் சுத்தமா வரவே இல்லை, இங்கிலீஷும் வரவே இல்லை அப்படின்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி போகலாம். பட் டிஎன்பிஎஸ்சியில போனா பயங்கரமா மனப்பாடம் பண்ணணும். எங்க போனாலும் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஸோ இதுக்கு வந்து நான் செலெக்ஷன் ஆகாததுக்கு வந்து இவங்க ஃப்ராடு பண்ணது காரணம், அவங்க பண்ணது காரணம், கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா கொடுத்துட்டாங்க. கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கொடுக்குறாங்க. இவ்வளவு வரும்னு சொல்லி எக்ஸாமுக்கு முன்னால யாருமே சொல்லலையே. ஈவன் நான் வந்து முன்னால வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா 150க்கு மேல எடுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறப்ப. எப்பவுமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கட் ஆஃப் இவ்வளவு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கம்மியா சொல்லுவோம். ஸோ அதனால உங்களால செலெக்ஷன் ஆக முடியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து யோசிச்சீங்கன்னா அது உங்களோட தப்பு. ஓகே, ஸோ கட் ஆஃப் இனிமேல் அதிகமாக தான் ஆகும். நான் இப்போ சொல்றேன் கட் ஆஃப் அதிகமாக தான் ஆகும். நீங்க 150க்கு மேல எடுத்தாலுமே வந்து சான்ஸ் கம்மி தான். 170ங்கிறத உங்களோட டார்கெட்டா வச்சு போங்க. ஓகே, 170ங்கிறது ரொம்ப அதிகமாக தான் சொல்றேன். டார்கெட் 170 வச்சீங்கன்னா 155 160 எடுப்பீங்க. ஓகே, அப்போ கன்ஃபார்ம் உங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இத்தனை பேர் வந்து ஆல்ரெடி அப்பியர் ஆனவங்களே இன்னும் இருக்காங்களே, நான் புதுசா இனிமேல் தான் படிக்க போறேன், நான் அப்ளை பண்ணலாமா, அப்ப எனக்கு வந்து இதுல செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் 6 மாசம் எக்ஸாமுக்கு இருக்குது. இந்த 6 மாசத்துல யாரு கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி வேற எங்கேயும் வந்து கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாம ப்ரிப்பேர் பண்றாங்களோ, யாரு நல்லா ப்ராக்டிஸ் பண்றாங்களோ, யாரு கரெக்டான சோர்ஸை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க செலக்ஷன் ஆவாங்க. ஓகே, ஸோ இதுல புதுசா வந்தவன் பழசா இருக்கிறவன் யாரும் செலக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. யாரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்க வந்து இதுல செலக்ஷன் ஆவாங்க. அதனால யாருமே வந்து நெகட்டிவா யோசிக்காதீங்க, பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. உங்களோட திறமை மேல நீங்க கான்பிடன்ஸ் வச்சு, நீங்க ஃபாலோ பண்ற சோர்ஸ் மேல கான்பிடன்ஸ் வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால செலக்ஷன் ஆக முடியும்.
ஸோ கேலண்டர் இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒரு 90,000 வேகன்சிஸ் கிட்ட 2025 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எல்லா எக்ஸாமுக்குமே, அதாவது இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், டெல்லி போலீஸ், செலக்ஷன் போஸ்ட், இந்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேர்த்து, அதுக்கப்புறம் ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, ஏஎல்பி, டெக்னீஷியன், அந்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே மாதிரி சிலபஸ் தான் இருக்கும். ஒரு 15க்கு அதிகமான எக்ஸாமுக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜி, 200 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்கேன். இன்னையிலிருந்து நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா அடுத்து வரப்போற சிஜிஎல கிராக் பண்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால இந்த 2 வீடியோவும் பார்த்துருங்க. 2 வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குது. ஓகே, எஸ்எஸ்சி கேலண்டர்னு ஒரு வீடியோ இருக்கும், அதுக்கப்புறம் 200 டே ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ இருக்கும். 2மே நீங்க வந்து பாத்துருங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த அப்டேட்னாலும் உடனுக்குடன் வந்து அதில் கொடுப்போம். அதே மாதிரி நிறைய ஃப்ரீ மெட்டீரியலுமே கொடுப்போம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மந்த் வைஸ் டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல வீடியோ கொடுத்தோம்னா அதோட பிடிஎஃப், அந்த மாதிரி நிறைய அப்டேட் பிடிஎஃப் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல்னு நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணாலே இந்த மாதிரி ஐக்கான் இருக்கக்கூடிய நம்மளுடைய சேனல் வரும். இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு குரூப் இருக்குது. சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணாலே இன்னொரு குரூப்பும் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்விட்டர் கம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாருமே இன்னைக்கு, அதாவது 8/12/2024 இன்னைக்கு 11 மணிக்கு வந்து #SSC ஸ்டாப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி இதை வந்து ட்வீட் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் ஒரே நேரத்தில் பண்ணால் இது கொஞ்சம் வைரல் ஆகும். ஓகே, ட்ரெண்டிங்கில் வந்துடும். ஸோ அப்போ எஸ்எஸ்சியோட கவனத்துக்கு போகலாம், கவர்மெண்டோட கவனத்துக்கு போகலாம். அவங்க அடுத்து இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு இது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும். இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இது நீங்கள் வீட்டில இருந்து ஒரு நிமிஷத்துல பண்ணக்கூடிய வேலை தான். இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்க. ஓகே, முடிஞ்சா நீங்கள் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.